18 எம்எல்ஏக்கள் டிடிவி ஆதரவு எம்எல்ஏக்கள் 18 பேர் என்ன ஒரு பேச்சுக்கு சொன்னால் இவன் பாட்டு எழுந்திரிச்சு ஃப்ளோவில் கெட்ட வார்த்தையோட பேசிட்டு திட்டிட்டு போயிட்டாங்க, வெளியில் கட்சியை விட்டு நிற்கிறேன்ட்டாங்க, ஆட்சியை கவுத்துற வேண்டிதான் என்று முடிவெடுத்து 18 பேரை போய் ஆளுநர்கிட்ட மனு கொடுக்குறான்னு சொல்லிட்டு கொடுக்க சொன்ன போது அந்த 18 பேரை தகுதி நீக்கம் செய்தால் ஆட்சி கவிழ்ந்து விடும். மெஜாரிட்டி இல்லை, சிக்கல் எப்படி வேணாலும் போகும். ஏன்னா திமுக 96 எம்எல்ஏ வச்சிருக்கான், 90 எம்எல்ஏ வேணுமோ 89 என்று நினைக்கிறேன். 18 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் 2019 மக்களவைத் தேர்தலோடு சேர்த்து வருகிறது. மக்களவைத் தேர்தலில் நீங்கள் எம்பி சீட்டு ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, இதில் நீங்கள் தோத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலி, பெரிய ரிஸ்க், அதை எடுக்கணும். ஒரு லீடரோட முக்கியமான குவாலிட்டி ரிஸ்க் டேக்கிங். ஜெயலலிதா 2016 234 தொகுதியிலையும் ரெட்டையில நிற்க வச்சாங்களா, கூட்டணியே இல்லாமல், தட் இஸ் அ ரிஸ்க் டேக்கிங். பழனிசாமி செஞ்சது ரிஸ்க் டேக்கிங். 2019 எல்லாரும் எம்பி தேர்தலுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. பழனிசாமி அந்த 22 தொகுதி மொத்தம் 22 தொகுதி இடைத்தேர்தலுக்கு மட்டும் வேலை செஞ்சார். போய் அதிமுக எப்படி பிரச்சாரம் பண்ணாங்க தெரியுமா? இடைத்தேர்தல் நடக்கிறதுல எம்பிக்கு சூரியனுக்கு போட்டுருங்க, இதுக்கு மட்டும் வெட்டரைக்கு போடுங்க. ஜெயிச்சு 22ல் 13 இதுலையோ ஜெயிச்சார், 10 மெஜாரிட்டி வந்துருச்சு. ஓட்டுனாரா? இவர் போய் தர்மயுத்தம் பண்ணார், ஆண்மை இருக்கான்னு கேட்டேன்னு சொல்லிட்டு குருமூர்த்தி சொன்னார். இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. இன்னைக்கு போய் எதிரிட்ட சரணடைஞ்சிட்டாரா? இவரோட எண்ணமும் பழுது, செயல்பாடுகளும் பழுது.